$1 பில்லியன் பணத்தை இழப்பீடாக வழங்கி உங்கள் நாட்டின் மிக அழகான பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என உகாண்டாவில் ராணுவ தளபதி துருக்கிக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். ஆப்பிரிக்காவில் உள்ள குட்டி நாடுகளில் ஒன்று உகாண்டா. இந்த நாட்டின் அதிபராக யோவேரி என்பவர் செயல்பட்டு வருகிறார். சர்வாதிகாரியான இவர் மகனான முகூசி என்பவரே தற்போது உகாண்டாவின் ராணுவ தளபதியாக உள்ளார். உகாண்டாவின் ராணுவம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சோமாலியாவில் தங்கி அங்குள்ள பயங்கரவாத அமைப்பான அல் ஷபாபுடன் போரிட்டு வருகிறது. ஆனால் சோமாலியாவின் தலைநகரில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை நிர்வகிக்கும் ஒப்பந்தங்களை துருக்கி நாட்டு நிறுவனங்கள் பெற்றுள்ளன. இதன் மூலம் துருக்கி பெரும் லாபம் ஈட்டுவதாகவும், உகாண்டா வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து பாதுகாக்கும் இடத்தில் துருக்கி மட்டும் பணம் சம்பாதிப்பது நியாயமற்றது என உகாண்டாவின் ராணுவ தளபதி முகூசி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் முகூசி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் சோமாலியாவில் உகாண்டா ராணுவத்தின் செயலுக்காக துருக்கி உகாண்டாவிற்கு $1 பில்லியன் பணத்தை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும், துருக்கியின் மிக அழகான பெண்ணை தனக்கு மனைவியாக தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இது விளையாட்டு கிடையாது, நான் சீரியஸாக பேசுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த கோரிக்கைகளை 30 நாட்களுக்குள் நிறைவேற்றாவிட்டால் உகாண்டாவில் உள்ள துருக்கி தூதரகம் உடனடியாக மூடப்படும் என்றும், துருக்கியுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் துண்டிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த முகூசி இதற்கு முன்னர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை திருமணம் செய்து கொள்ள 100 பசுக்களை தருவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.